அன்பு காட்டுறதுக்கு ஜாதி, மதம், இனம், அவளையும் மொழி கூட தேவையில்ல. அன்பு காட்டுற மனசு இருந்தால் போதும். வணக்கம் நண்பா, இந்த அண்ணன் யார், ஏன் இப்படி சிரிச்ச முகமாக இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அண்ணன் வந்து நம்ம கடைக்கு சாப்பிட வந்த ஒரு கஸ்டமர் தான். வந்தோடனே பார்த்தீங்கன்னா வந்து ஏசி ஆன் பண்ண தம்பி, ஜூஸ் இருக்கான்னு கேட்டாங்க. இதில் குறிப்பிடத்தக்கது என்னென்னா, அண்ணனுக்கு வந்து தமிழ் தெரியாது, நமக்கு தமிழை விட வேறு எதுவும் தெரியாது. அதுதான் ஹைலைட்டு. என்ன ஆச்சுன்னா, வந்தோடனே ஏசி ஆன் பண்ண சொன்னாங்க. ஆன் பண்ணிட்டு ஃபுட்டு கேட்டாங்க, கொடுத்தோம். ஜூஸ் இருக்கான்னு கேட்டாங்க. இல்லைண்ணா என்ன, சரி தம்பி நீ ஃபுட்டு ரெடி பண்ணி நான் அந்த கேப்பில் ஜூஸ் வாங்கிட்டு வந்தேன். 2 போய் ஜூஸ் வாங்கிட்டு வந்தாங்க. வாங்கிட்டு வந்தவங்க பார்த்தீங்கன்னா 2 பார்சல் வாங்கிட்டு வந்து எனக்கு ஒன்று அந்த அண்ணனுக்கு ஒன்று வாங்கிட்டு வந்துட்டாங்க. இல்லைண்ணா வேண்டாண்ணே, எங்களுக்கு நான் இங்கே எதாவது குடிச்சிக்கிறேன்னா, இல்லை தம்பி இருக்க வெயிலுக்கு இதெல்லாம் குடித்தா தான் ஹெல்த்துக்கு நல்லது அப்படின்னு சொல்லி அவ்வளோ நேரம் ஒரு அன்பாக பேசினாங்க. அவங்க ஜூஸ் வாங்கி கொடுத்ததுக்காக இந்த வீடியோஸ்ன்ட்டு சொல்லலை. அவங்க இன்னும் சொல்லப்போனால் குஜராத், நம்மலாம் வந்து வடக்கன்னு சொல்கிறோம். நானே பல வீடியோஸில் சொல்லியிருக்கேன் அது விஷயம். இருந்தாலும் வடக்கன் அந்த அண்ணன் குஜராத்லேருந்து இங்கே வந்திருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு சிட்டியோட பேர்லாம் தெரியுது. நீ எந்த ஊர்னு கேட்டால் நான் திருச்சி பக்கத்தில் புதுக்கோட்டை அப்படின்னு, திருச்சிராப்பள்ளியா அப்படின்னு ஃபுல் நேமெல்லாம் சொல்கிறாங்க. அதுதான் வியப்பேன். இந்த மாதிரி வந்து அவ்வளோ அன்பாக பேசினாங்க. அண்ணனும் தனியாக யூடியூப் சேனல்லாம் வச்சுருக்காங்க. அது பேர் கூட என்னமோ சொன்னாங்க, நமக்கு மறந்து போச்சு. ஃபாரின் யூடியூபர் மாதிரி இருந்தாங்க. அந்தளவுக்கு அன்பாக பேசினாங்க. உனக்கு எதுவும் யூடியூப்லேருந்து ஹெல்ப்னா கூட சொல்லு தம்பி, நான் என் சைட்லேருந்து பண்ணுறேன் அப்படின்னாங்க. இதுதாங்க அன்பு காட்டுறதுக்கு வந்து மொழி தேவையில்ல, அன்பு காட்டுற மனசு இருந்தால் போதும்.